புதுச்சேரிக்கு வந்தார் புதிய தலைமைச் செயலர், முதல்வர் ரங்கசாமியிடம் வாழ்த்து. தொண்டமானத்தம் கிராமத்தில் வாத்து வியாபாரி வெட்டி கொலை, மர்ம கும்பலுக்கு வலைவீச்சு. அரசு கல்லூரிகளில் பொதுச் சேர்க்கை, உயர்கல்வி இயக்குனர் கரிகாலன் துவக்கி வைத்தார். கச்சத்தீவு ஒப்பந்தம் ரத்து செய்ய புதுச்சேரி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதிய தலைமை செயலராக நியமிக்கப்பட்டுள்ள சேட்டன் பி சாங்கி புதன்கிழமை மாலை புதுச்சேரி வந்தார். முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியின் தலைமை செயலராக பணியாற்றி வந்த சத்யவதி மிசோரம் மாநிலத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக மிசோரத்திலிருந்து IAS அதிகாரி சேட்டன் பி சாங்கி புதிய தலைமை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து மிசோரத்திற்கு தலைமை செயலர் சத்யவதி செவ்வாய்க்கிழமை புறப்பட்டு சென்றார். இதனையடுத்து புதிய தலைமை செயலரான சேட்டன் பி சாங்கி புதன்கிழமை மதியம் சென்னை வந்தார். அவருக்கு செய்தித்துறை இயக்குனர் அழகிரி அரசு சார்பில் வரவேற்பு கொடுத்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தார். மாலை 4 மணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் தலைமை செயலர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த பிறகு தலைமைச் செயலகம் சென்று பொறுப்பேற்றுக் கொண்ட சேட்டன் பி சாங்கி புதுச்சேரி மக்களுக்கு சிறந்த நிர்வாகத்தை அளிப்பேன் என்று தெரிவித்தார். I have just come into Pondicherry. I have just called on the Honorable Chief Minister. I am going to the Secretariat to take charge. Once I take charge and start getting down to work, I will have something meaningful to say. All I can say is we will together work for bringing the aspirations of the people and the guidance of the Honorable CM to life here. Thank you. தூங்கிக் கொண்டிருந்த வாத்து வியாபாரியை மர்ம நபர்கள் சராமரியாக வெட்டியதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொண்டமானத்தம் மீனாட்சிப்பேட்டையைச் சேர்ந்தவர் துரைக்கண்ணு. இவர் வாத்து வியாபாரி ஆவார். செவ்வாய்க்கிழமை தொண்டமானத்தம் ஏரிக்கரையில் வாத்துப்பட்டி அமைத்து பராமரித்து வந்தார். அப்பொழுது துரைக்கண்ணு குடிபோதையில் அசந்து தூங்கியுள்ளார். அங்கு சம்பவ இடத்திற்கு வந்த மர்ம நபர்கள் தூங்கிக் கொண்டிருந்த வாத்து வியாபாரி துரைக்கண்ணுவை சராமரியாக வெட்டினர். இதில் இரத்த வெள்ளத்தில் மிதந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் சாலையில் அவ்வழியே சென்றவர்கள் தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வாத்து வியாபாரியை கொலை செய்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இதனிடையே நயினார் மண்டபம் மருதம் வீதியைச் சேர்ந்தவர் சரவணன். கட்டிட தொழிலாளியான இவருக்கு மல்லிகா என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். சரவணனுக்கு குடிப்பழக்கம் உண்டு. சரவணன் முருங்கம்பாக்கம் கோவிலுக்கு தெருக்கூத்து பார்க்க சென்றார். இரவு நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அவரை விடிய விடிய தேடியும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் புதன்கிழமை காலை அரியாங்குப்பம் பாலத்தின் அடியில் சரவணன் பிணமாக கிடந்தார். சப் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அவர் குடிபோதையில் இறந்தாரா அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மாணவர் பொது சேர்க்கைக்கான விண்ணப்பம் இன்று விநியோகம் செய்யப்பட்டது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் சேர்ந்து மாணவர்கள் படிப்பதற்கு பொதுவான சேர்க்கை முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி, இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி மற்றும் வில்லியனூர் கஸ்தூரிபாய் மகளிர் கல்லூரி ஆகிய 6 கல்லூரிகளில் பயில விண்ணப்பங்கள் இன்று முதல் வழங்கப்படுகிறது. சேர்க்கைக்குரிய விண்ணப்பங்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி அலுவலகத்தில் ஜூன் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி புதுச்சேரி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என திமுக ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி திமுக தலைமை அலுவலகத்தில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன் தலைமை ஏற்க மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் 90வது பிறந்த நாளை திராவிட எழுச்சி நாளாக கொண்டாட வேண்டும், புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெறுவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு கூட்டி தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இந்திய மீனவர்களை காப்பாற்ற கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என புதுச்சேரி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
கூட்டத்தில் துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், நந்தா சரவணன் MLA, ஏம்பலம் செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதன்முறையாக சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் புதிய முறை இவ்வாண்டு முதல் அமுல்படுத்தப்பட இருக்கிறது. +2 தேர்வு முடிக்கும் மாணவர்கள் மருத்துவம், பொறியியல் மற்றும் நர்சிங் கல்லூரியில் சேர புதுச்சேரியில் சென்டாக் எனப்படும் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை முறை பின்பற்றப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள 7 அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு இட ஒதுக்கீடாக 370 இடங்களும், 13 அரசு மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் அரசு இட ஒதுக்கீடாக 2000 இடங்களும் தேர்வு செய்யப்பட்டு நிரப்பப்படுகின்றன. சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவிகளுக்கு அரசே கல்வி கட்டணத்தை செலுத்துவதால் ஏழை, எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சென்டாக்கை நம்பியுள்ளனர். ஆண்டுதோறும் விண்ணப்பம் மூலம் சென்டாக்கிற்கு விண்ணப்பிக்கும் முறை இருந்து வந்தது. இவ்வாண்டு விண்ணப்பிக்கும் முறையில் சென்டாக் நிர்வாகம் மாற்றம் கொண்டு வந்துள்ளது. ஜிப்மர் நுழைவுத் தேர்வுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பது போல் சென்டாக் சேர்க்கைக்கு ஆன்லைன் முறை இவ்வாண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதற்கான அரசாணை புதன்கிழமை காலை வெளியிடப்பட்டு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என நிர்வாக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஏராளமான மாணவ மாணவிகள் தனது பெற்றோருடன் இன்டர்நெட் நிலையங்களில் குவிந்தனர். காலை முதல் மதியம் வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முடியாமல் மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இது தொடர்பாக சென்டாக் கன்வீனர் ஜெயக்குமாரிடம் கேட்டதற்கு, சென்டாக் படிவத்தில் சில திருத்தங்கள் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டதன் பேரில் திருத்தங்கள் செய்து அதற்கான கோப்பு கவர்னரின் பார்வைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதில் கவர்னர் கையொப்பம் இட்டவுடன் இன்று மாலை அல்லது நாளை காலையோ ஆன்லைன் மூலம் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்தார். செஞ்சி சாலையில் மீன் மற்றும் காய்கறி அங்காடி புதிய கட்டடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். செஞ்சி சாலையில் மீன் மற்றும் காய்கறி மார்க்கெட் கட்ட அரசு முடிவு செய்து புதுச்சேரி திட்ட அமலாக்க முகமையின் மூலம் சுனாமி நிவாரண நிதியின் கீழ் 89,34,000 மதிப்பில் புதிய மார்க்கெட் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இக்கட்டிடம் பிரெஞ்சு இந்திய பாரம்பரிய கலாச்சார அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டு 5084 சதுர அடி பரப்பில் கட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் 82 மீன் வியாபாரம் செய்பவர்களும் 35 காய்கறி வியாபாரம் செய்பவர்களும் பயனடைவார்கள். மேலும் சிறப்பு அம்சமாக பிரெஞ்சு பாரம்பரிய விளையாட்டான பெத்தாங் விளையாடவும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அங்காடி வளாகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் பன்னீர்செல்வம், லட்சுமி நாராயணன் MLA, உள்ளாட்சித்துறை செயலர் ஸ்ரீகாந்த், இயக்குனர் ரவி பிரகாஷ், திட்ட இயக்குனர் சுந்தர வடிவேலு, செயற்பொறியாளர் சிவபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அன்னை தெரசா அறிவியல் கல்வி பட்ட மேற்படிப்பு கல்லூரி உலக அளவிலான செவிலியர் தின விழாவை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். அன்னை தெரசா அறிவியல் கல்வி பட்டமேற்படிப்பு ஆராய்ச்சி நிலையத்தின் செவிலியர் பயிற்சி பள்ளி மற்றும் இந்திய மகப்பேறு செவிலியர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் உலக அளவிலான செவிலியர் தின விழா நடைபெற்றது. அன்னை தெரசா அறிவியல் கல்வி பட்டமேற்படிப்பு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். விழாவில் தமிழ்ச்செல்வன் MLA, கல்லூரி தலைவர் முரளி, சங்க புதுச்சேரி கிளை செயலாளர் பிரமிளா தமிழ்வாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் விழாவை முன்னிட்டு நைட்டிங்கேல் அம்மையாரின் திருவுருவ படத்திற்கு ஒளி விளக்கு ஏற்றப்பட்டது. விழாவில் சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செவிலியர் பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் 200க்கும் மேற்பட்ட செவிலியர் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாணவர்களுக்கு கூடுதலாக 22 இடங்கள் கிடைக்க முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார். புதுச்சேரி அரசின் மருத்துவக் கல்லூரியில் இளநிலை மருத்துவ படிப்பான MBBS-இல் 150 இடங்கள் உள்ளது. இதில் 105 இடங்கள் மட்டுமே புதுச்சேரி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மீதியுள்ள இடங்களில் 22 இடங்கள் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் 23 இடங்கள் மத்திய அரசு நிரப்பிக்கொள்ளவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் வெளிநாட்டு வாழ் இடங்களான 22 இடங்களை புதுச்சேரி மாணவர்களுக்கே கொடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் மூலம் நன்கு படித்த ஒடுக்கப்பட்ட ஏழை மாணவர்கள் 127 பேர் இலவச மருத்துவ கல்வியை படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்காக நடவடிக்கை எடுத்த புதுச்சேரி அரசுக்கும் முதல்வர் ரங்கசாமிக்கும் மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்க தலைவர் ராஜ்பவன் பாலா நன்றி தெரிவித்துள்ளார்.